இலங்கை அரசாங்கத்துல என் பிபி டீம் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவன் சித்திரகுமார் பிரசன்ன பிரியன் என்று சொல்லும் அவன். அமைச்சர் பிள்ளையான் இடம் வேலை செய்தவன் தான் சித்திரகுமார் பிரசன்ன பிரியன் என்று சொல்றவன். அதுல வேலை செய்து கொண்டே என் பிபிடி அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தத்துவ ஆசிரியரை கொன்னவன் பிரியன். கொல்லப்பட்ட தத்துவ ஆசிரியரின் மனைவியிடம் பிரியன் சொல்லப்பட்டது, எனக்கு உடனடியா 15 லட்சம் அனுப்ப வேண்டும் என்று. 15 லட்சத்தை முதல் அனுப்பு, 30 கோடியை நீ ரெடி பண்ணு. அது எப்படி ரெடி பண்ணது நான் சொல்றேன். கொல்லப்பட்ட ஆசிரியரின் தாய் 92 வயது, அவர்கள் வாழ்க்கை. அந்த தாயை கொன்னுட்டு 30 கோடியை ரெடி பண்ணு, அது எப்படி இலங்கைக்கு அனுப்புவது என்று நான் சொல்றேன் என்று பிரியன் சொல்லப்பட்டது ஆசிரியர் மனைவியிடம். அரசாங்க உத்தியோகம் செய்யும் நபர்களுக்கு பணத்தை கொடுத்தால் எனக்கு மெல்லமா பூந்து கொள்ள முடியும். உள்ளே நடக்கும் ரகசியங்களை தேடிக்கொள்ளலாம், எப்படி செயல்படுவது என்று. இது எல்லாம் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் அதை எப்படி மறைப்பது என்று என்னிடம் ஆவணங்களை நான் செய்துவிட்டேன். நீ இதை பத்தி வாய் திறக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. ஆசிரியர் மனைவி கேட்கிறாள், இந்த உலகத்தில் மனிதநேயம் இருக்கும் உள்ளங்களுக்கு இந்த கொடூரமான கொடுமை, விபச்சார கொலை வியாபாரத்தை செய்து கொண்டு போகும் மிகப்பெரிய கூட்டம். இரு நாட்டுக்குள்ளேயும் இவ்வளவு பெரிய வியாபாரம் கோடிக்கணக்கில் செய்து கொண்டு போகும் தேசத்துரோகி. மனிதநேயம் இருக்கும் உள்ளங்களே, இதை அரசாங்க காதுக்கு போகும் வரை அனைவரும் இதை பகிருங்கள்.